இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்கிற கச்சா எண்ணெயிலேருந்து பெட்ரோல், கேஸ், டீசல்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ போகிற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல்ல கச்சா எண்ணெயை 370 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணுவாங்க. அப்புறம் பைப்பு மாதிரி இருக்கிற அந்த டியூப்ல அந்த 370 டிகிரி செல்சியஸ் கச்சா எண்ணெயை உள்ள ஊத்திடுவாங்க. அந்த சூடா இருக்கிற கச்சா எண்ணெயில இருந்து நீராவி வரும். அது வந்து குளிரும் போது லைட் வெயிட்டா இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாம் மேலையும், ஹெவி வெயிட்டா இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாம் கீழேயும் இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். இந்த பைப்ல டாப்ல இருக்கிறதா கேஸ். அதுல இருந்து தான் நமக்கு சமைக்க தேவையான எல்பிஜி கேஸ்ல இருக்கும். அப்படியே அதுக்கு கீழே இருக்கிற லேயர் பாத்தீங்கன்னா கேசோலைன். இந்த கேசோலைன் தான் நம்ம பைக்குக்கும் காருக்கும் யூஸ் பண்ற பெட்ரோல். நெக்ஸ்ட் லேயர் பாத்தீங்கன்னா நாஃப்தா. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தயாரிக்கலாம் யூஸ் பண்றது. அதுக்கு கீழே இருக்கிற லேயர் பேர் தான் பாராஃபின். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தயாரிக்க யூஸ் பண்ற கெமிக்கல். அதுவும் இல்லாம ஏரோப்ளேன் அப்புறம் ஹெலிகாப்டருக்கு யூஸ் பண்ற ஆயிலும் இதுதான். நெக்ஸ்ட் இருக்கிற லேயர் தான் டீசல். அதுக்கும் கீழே இருக்கிற லேயர் தான் ஃபியூவல் ஆயில். இது எதுக்குன்னா ஃபேக்டரிக்கும் கப்பலுக்கும் யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் இருக்கிற லேயர் தான் லூப்ரிகேட்டிங் ஆயில். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பைக்குக்கும் காருக்கும் யூஸ் பண்ற இன்ஜின் ஆயில். அப்புறம் லாஸ்டா இருக்கிற லேயர் தான் பிட்டுமின். இது ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்ற தார்னு சொல்லுவாங்க.